ஹாய் ஆல், பிரைஸ் லார்ட். உங்க எல்லாரையும் ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய நாமத்தினால உங்க எல்லாரையும் வீடியோ பார்க்கிற எல்லாரையும் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிற அவருடைய நாமத்தினால். இன்னைக்கு ஏன் எல்லா பேருமே, அதாவது சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நம்ம சோர்வாயிடுறோம். அப்படி சோர்வடையக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையின்படி அவரோட பலத்தை நம்ம பலத்தோட கொடுத்து நம்மளை அதிகமான விஷயங்கள்ல இருந்து தேய்ச்சி ஆற்றி நம்மளோட நிறைய காரியங்கள்ல இருந்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு நம்மளோட இருக்கிறாருங்க. ஆமா, ஆதியாகமம் 7ல பாத்தீங்கன்னா நோவாவை பத்தி ஒரு கதை இருக்குது. நோவா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கடும் மழை பெஞ்சுதான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க குடும்பத்தினால ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நீ நீதிமான், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெரிய மழையா 40 நாள் கடும் மழைனா அப்ப எவ்வளவு வெள்ளம் இருக்கும்னு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் மழையிலேயே நம்ம ஊரெல்லாம் என்ன ஆயிடுது, நம்மளால போக முடியல, டிராவல் பண்ண கஷ்டமா இருக்கு. 40 நாள் மழையில பாத்தீங்கன்னா நோவாவையும் நோவா குடும்பத்தினரையும் ஒரு பேழைக்குள்ள ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், சேவ் பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்போ 40 நாள் மழை பெய்ய 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 ஒவ்வொரு பில்டிங்கு, ஒவ்வொரு இடங்கள், ஊரும் பிராணிகள், ஜீவனுள்ள ஜந்துக்கள் இது எல்லாமே அழிஞ்சிட்டு வர டைம்ல நோவாவோட பேழையை மட்டும் ஏசப்பா எப்படி காப்பாத்திருக்காங்க தெரியுங்களா? ஒரு உச்சியில இருக்கிற மலை மேல அவங்க அந்த பேழையை காப்பாத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெஞ்ச தண்ணி எவ்வளவு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வத்தி போகிறது வரைக்கும் அந்த பேழைக்குள்ளேயே ஏசப்பா பாதுகாத்திருக்காங்க. அது வத்தி போன உடனே ஏசப்பா வாய்ஸ் வருது, நீ இப்ப பேழையை திறந்து பூமியில உள்ள எல்லா இடத்தையும் நீ என்ன பண்ண, சுதந்திரத்துக்குள் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயும் கூட பாதுகாத்து திரும்ப நோவாவை பிளஸ் பண்ணாங்களாம். ஏன் தெரியுமா? நோவா ஏசப்பா சொன்ன எல்லா விஷயத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால அவரோட ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளும். ஏன் கவலைப்படணும்? ஏன் நம்ம கஷ்டத்தை பார்த்து பயப்படணும்? எவ்வளவோ கடல் மாதிரி வெள்ளம் போல நம்மளுக்கு வந்தாலும் பிரச்சனை, பனி போல செய்யறதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. தைரியமா இருங்க, ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. கண்டிப்பா வெற்றிக்கு எதுவான பாதை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்னே ஒண்ணு, அந்த வெற்றியான பாதையை நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, வெற்றி இடம்னு, அதை நம்ம டச் பண்ணும் போது ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நடந்து போற ஒவ்வொரு இடங்களையும் கோணலான பாதையை செவ்வாயாக்கி தருவாங்க, கரடான பாதையை செவ்வாயாக்கி தருவாங்க. முள்ளுள்ள இடங்கள்ல நம்மளை ரொம்ப, அதாவது எப்படின்னா ஒரு குழந்தைய போல நம்மளை கைட் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவரை விட்டு விலகிடாதீங்க. அவர் கூட இருந்தீங்கன்னா வெற்றி ரொம்ப சீக்கிரத்துல, வெகு சீக்கிரத்துல இருக்கு.